ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் போஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சித்திரக்கணிக்கு கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு கிச்சன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சன் மட்டும் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வீடு க்ளீன் பண்ண வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ சரி, கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி பாப்பா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க விளையாடுறதுக்குள்ளே கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சிடலாம். 12 o'clock அவங்க தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பாதி வேலைகள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கையோட வந்து இந்த வேலை தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வடச்சட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் பிசு அப்படியே இருக்கும். சரி, நல்லா தேய்ச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து பெருசாக இன்றைக்கி வேலைகள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில வேலைகள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்தது மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாமே லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறனால அதுலலாம் பெருசாக எந்த வேலையும் இல்லை. சைடில் வச்சுருக்க அந்த ப்ளூ ரேக்கு, அங்கே நான் நிற்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரேக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ரேக் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months மேலேயே ஆயிடுச்சு. வேஸ்ட்டு எல்லாமே இந்த ரேக்கில் தான் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். சரி, கையோடு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாதெல்லாம் எடுத்து அப்படியே சைடில் டஸ்ட்பினில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அந்த மணி பிளான்ட் செடிக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குன்னே தெரியலைங்க. ஏன்னா பாப்பா தம்பிக்கு பயந்துட்டு எல்லாமே எடுத்து அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி, கையோடு எல்லாமே எடுத்து வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இந்த எண்ணெய் காயின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதெல்லாமே கையோடு எடுத்து ஊருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே பேக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம். நான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3 to 4 years பக்கமாக ஆயிடுச்சு. இந்த ரேக் நான் வாங்கி ராய்ப்பூரில் இருக்கிறப்ப வாங்கினோம். எங்களுக்கு வந்து ராய்ப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கபோர்டு எல்லாமே எதுவுமே இல்லை. சரி, ஓகே, அப்போ வந்து அமேசானில் பார்த்தேன் இந்த ரேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன். நான் உண்மையுமே சொல்கிறேங்க, குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பர். ஏன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 something வரும். ஏன்னா ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ வெயிட் வச்சாலுமே தாங்கும். நான் ராய்ப்பூர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் இதில் தான் வச்சுருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா, கிச்சனுக்குள்ளெல்லாம் வரமாட்டா. அப்படிங்கிறனால நான் வந்து எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ தம்பி நம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியாது. நான் பாப்பாக்கே வந்து பெங்களூர் வீடு பார்க்குறப்ப எனக்கு கிச்சன் கபோர்டு இருக்கிற மாதிரி வீடு பாருங்கள், இல்லை வீடே பார்க்கவே வேணால் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கிச்சன் கபோர்டு இல்லையா அப்படின்னா குட்டீஸ் வச்சுருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணி க்ளீனும் பண்ணிக்கலாம். நான் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரேக் வாங்கியிருந்தேன். 5 இது இருக்கிற மாதிரி ஃபுல்லாக 2 செட்டு வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெளியில் வச்சுட்டேன். சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி கையோடு அதில் வச்சலாம், நல்லா தண்ணி உணர்ந்ததுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து உள்ளே வச்சோம் அப்படின்னா துரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் வச்சு வெயிலில் வந்து பாத்திரங்கள் எல்லாமே வெயிலில் படுற மாதிரி எடுத்து வச்சுருவேன். கையோடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து மாட்டியும் வச்சுக்கலாம். நான் இது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா ஒரு கேள்வி கேட்டேன், தூங்கி இருந்துச்சுன்ட்டு. அம்மா, என்ன இந்த ரேக் புதுசு வாங்கிட்டீங்களா, பழசு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால். தங்கம், அம்மா அதை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் தங்கம் அப்படின்னா. அம்மா புதுசு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட 4 time சொல்லிட்டு இருந்தேன், பாப்பா இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து வெயில உணர வச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி இருக்கிறப்ப இந்த மாதிரி ரேக்கில் வந்து நான் காய்கறி இந்த வெயிட்டான பொருட்கள் மட்டும்தான் வைப்பேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா, பருப்பு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா தம்பி எடுத்து கீழே கொட்டிட்டு போயிடும். இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறப்ப கையில் வேறு பார்த்திங்கன்னா நல்லா புண்ணு வேறு ஆயிடுச்சு. சோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்படியே இந்த பக்கம் இருக்க ரேக்கையும் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வைக்கலாம். இல்லை நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மொட்டை மாடி இருந்தால் கூட காய வைக்கலாம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. ஸோ மொட்டை மாடிங்கிறது இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து பால்கனியில் இருக்கிற துளியும் கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். அதை காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சின்ன கேப். அந்த கேப்லேயும் வந்து நான் செடி எல்லாமே வச்சுருக்கேன். அது போக இருக்கிற ஸ்பேஸில் தான் வச்சுருந்தேன். இந்த ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி அரிசி படி, ஸ்பூனு, கத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த 2 ரேக்லேயும் வச்சுருப்பேன். கையோடு அதையும் க்ளீன் பண்ணல. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சரி, அதையும் கையோடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது விசேஷம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நமக்கு தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறப்ப நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவேன்.
பொங்கலுக்கு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் குட்டீஸ் 2 பேரும் அமைதியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அவங்க 2 பேத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு கொடுத்து டிவி பார்க்க வச்சு போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பின்னாடி ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருந்தான். சரி என்னமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படி நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவனை வச்சுட்டு க்ளீன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுப்புங்க அதை தாண்டி வந்து நம்ம எதாவது சட்னி மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அதில் வந்து எதாவது தரிச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த ரேக் மேலே தான் போய் விழுகும். அதனால் வந்து கொஞ்சம் தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமார்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 149 250 அப்படிங்கிற ரேட்டில் போயிட்டுருக்கு. நான் வந்து டிமார்ட்லலாம் இதுவும் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூரில் வாங்கினது தான். ராய்ப்பூரில் வாங்கினது இப்போ வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்டு தான் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 ரேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கிச்சனில் கார்னரில் வச்சுருக்க ரேக்கும் இன்னொரு ரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா அப்படியே கழுவி ஒன்று மேலே ஒன்று அப்படியே எடுத்து வச்சாச்சு. தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டே தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வச்சு கழுவுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எச்சா ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கையோட அந்த சில்வர் ரேக் கழுவுறப்பவும் பார்த்தீங்கன்னா கையில் புண்ணு அடிபட்டுருச்சு. ஏன்னா அதில் அந்த கம்பிகளாக வந்து கீச்சிட்டே இருக்கும். எங்கே பட்டு எங்கே அடிப்படுதுன்னே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கசின் வீட்டுக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. சரி திடீர்னு பிளான் பண்ணோம் அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சீக்கிரம் அவங்க வரதுக்குள்ளே. ஏன்னா கசின் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சரி அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் ஏதோ வச்சு விளையாண்டுருக்கான். சரி என்னமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த ரேக்கெல்லாம் எடுத்து வச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேக் வந்து நான் லாஸ்ட் டைம் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஒரு 20 days முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். சரி இப்போ வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணாமல் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதில் இருக்கிறது எல்லாமே கிளாஸ் ஐட்டம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்து எடுத்து வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஜார்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சுருப்பேன். அது எல்லாமே கிளாஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பண்ணுறப்ப 2 பாட்டில் வந்து கீழே விழுந்து நல்லா உடஞ்சிருச்சு. அதில் பாப்பா தம்பிக்கு எங்காவது அடிபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ ஹஸ்பண்ட் இருந்தாங்க, ஓகே அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, எங்கேயாவது கீழே விழுந்து ஏதாவது உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே தான் இருந்தான். அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தான். என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சேன். குடுடான்னு சொல்லி அவங்ககிட்ட அடித்து பிடுங்கிலாம் வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக அதெல்லாமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. கிச்சன் பாருங்க இப்படி தான் இருக்குது. எந்த ரேக்குமே இல்லைன்னா இவனோட வீடு வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே கசன்னு போட்டுவிட்டு அப்படியே வந்து ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கேப் விடாமல் எல்லா கேப்லேயுமே வந்து எல்லாத்தையுமே நப்பி வச்சுருந்தேன். கையோட அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெளிவுண்டு கேப்பில் அப்படியே அடுக்கி வச்சாச்சு. இந்த ரேக்கெல்லாம் வச்சு அந்த ஸ்டாண்டு மேலெல்லாம் வந்து இந்த ரேக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கழட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் இந்த விண்டோ வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஏதாவது சின்ன திங்ஸ் வந்து தம்பி பாப்பா கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து அப்படியே இந்த ஜன்னலில் தான் வைப்பேன். அதனால் வந்து இந்த ஜன்னல் வந்து க்ளீனே பண்ணுறதில்ல. சரி இன்றைக்கி முதல் வேலையை இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுலேயும் வந்து வேண்டாத திங்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்ம வந்து எப்போயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோம். அது வந்து தேவையே பட்டிருக்காது. சரி கையோடு எனக்கு இது எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவோடையே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன். சார்ஜரோட ப்ளக் பாயிண்ட்லேருந்து எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தோசை தவா பேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் மாட்டி விட்டு வச்சுருப்போம். சரி கையோடு எல்லாமே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி கூட எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறனால சரி கையோடு அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கினேன். எனக்கு ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு. மீஷோட தான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 130 சம்திங்கில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு குவாலிட்டி கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குவாலிட்டி ஒஸ்ட்டாக இருந்தாலும் இதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோடு க்ளீன் பண்ணியாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து அக்கா பசங்களோட இது டான்ஸ் வீடியோ வந்து ஓடிட்டு இருந்துச்சு.
அவங்களுக்கு வந்து அந்த அன்றைக்கி ஆனுவல் டே அப்படிங்கிறனால அவங்களோட வீடியோ ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஜன்னல் கம்பி மோர்க்கணும் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதுக்குமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் இருந்துச்சு. சரி கையோடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு திருப்பி எடுத்து வைக்கிறப்ப பார்த்தா அதில் என்ன வைக்கிறனே தெரியலிங்க, அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா அதில் முக்கியமான திங்ஸ் எதுவுமே கிடையாது. சரி எல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப தேவையானது எது இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். தம்பி வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காத மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தான். அவனையும் பேசி அவனைக்கும் சமாளிச்சுட்டு அப்படியே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதே பேசிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ரிட்டன் வந்து கிச்சனில் வேறு என்ன எடுத்து கீழே வைக்கிறது மேலே வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காவது இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கடைசியில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. தோசை தவா சப்பாத்தி இது தவான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா ராய்ப்பூரில் இருக்கிறப்ப தான் வாங்கினது. அதுவும் வந்து இதாகிடுச்சு, நல்லா கட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்கிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இப்போ அந்த கத்தி ஷார்ப் பண்ணுறது வந்து ஒரு இதில் வாங்கியிருந்தாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் அந்த கத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. சரி ஓகே யூஸ் ஆகுது, எதுக்கு நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. குட்டீஸ் 2 பேத்தையுமே தூங்க வச்சுட்டு வந்து இந்த ரேக் எல்லாமே வெயிலில் காஞ்சது எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையோடு அதையுமே மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வச்சுட்டு இருந்தோம். மாட்டுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மாட்டிடலாம். இந்த ரேக்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அபர்ணா கௌதம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரேக்கோட லிங்க் வந்து டைரக்ட் மெசேஜ்லேயே சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்தணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரேக் வந்து அந்த வளையிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, வெயிட் நல்லாவே தாங்கும். நான் வந்து ஒவ்வொரு ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டு செவுத்தில் வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து மாட்ட முடியும். கேப் வந்து இருக்கக்கூடாது, கேப் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக மாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாட்டிட்டேன். மாட்டுற பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செவத்தில் போட்டு அமுத்தி கரெக்டாக ஃபிட் பண்ணி மாட்டணும் அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டு இருந்தேன். பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், செவுத்தில் வச்சு மாட்டிக்கணும். இப்படி மாட்டுறப்ப கரெக்டாக ஃபிட்டாக மாட்டிருச்சு. அந்த மேலே இருக்கிற கம்பி வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்ச மாதிரி இல்லை, நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்தணுங்க. நான் அது ஒன்று தான் இதில் வந்து கஷ்டமான வேலை. ஏன்னா ஈஸியாக செய்யலாம்னு நினச்சா செஞ்சு முடிச்சிடலாம். ஒவ்வொரு ரேக் மாட்டுறப்பமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி வேட்கையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மாட்டி கொடுக்க சொல்லியிருக்கலாம். அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படிங்கன்னா நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த இதில் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் வேணால் வச்சாலும் தாங்கும். இப்போ கிச்சனில் கண்டெய்னர் கபோர்டெல்லாம் இல்லை, க்ராசரி ஐட்டம்ஸ் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கணும், எங்கே வைக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரேக் வாங்கிக்கலாம். இந்த ரேக் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஓன் வீடு அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணிக்கலாம். ஏன்னா வாடகை வீடு அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த வீடு கிடைக்குதோ அந்த வீட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். நிறையா வீடு பார்த்துருப்போம். நாங்களாம் இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு 70 to 100 வீடு வந்து பார்த்திங்கன்னா 70 to 100 வீட்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. ஒன்று நான்வெஜ் செய்யக்கூடாதும்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முட்டுச்சந்தில் இருக்கும், இல்லைன்னா அந்த நேர்குத்தல் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கார்னர் வீடாக. அதுவும் வந்து பைசா போய் இருக்கும், ஸ்டே பண்ண மாட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கபோர்டு இருக்காது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸு பக்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணி இந்த வீட்டை வந்து ஃபைனல் பண்ணோம். ஏன்னா இந்த வீட்டை ஃபைனல் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான் சொல்லுவேன். நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இந்த வீடு. கபோர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு பெருசாக எந்த இதுவுமே இல்லை. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளை வளர்த்துறப்போ எனக்கு பெருசாக தெரியல, அவள் எதுவுமே எடுக்க மாட்டா அப்படிங்கிறனால அவளை வந்து ரொம்பவே ஜாலியாக வளர்த்திட்டேன். நான் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவனை வளர்த்துறக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. இண்டோர் பிளான்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதுக்கும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஃபைனலாக இந்த ரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. அந்த தண்ணி வந்து கீழே சொட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாகவே இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளோட ஏதாவது சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், அந்த கப்பு இருந்துச்சு. சரி அதை கப்பு வச்சிடலாம். ஏன்னா அந்த கீழே வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து எவ்வளோ நாளைக்கு வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு. கையோட எல்லா ரேக்குமே க்ளீன் நல்லா வெயிலில் காஞ்சனால எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த கண்டெய்னர்ஸ் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே வேலை பார்க்கணுன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து எந்திரிச்சிட்டான். அவன் அதுக்கு மேலே தூங்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டே தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன். சாரிங்க, இந்த வீடியோ வந்து இடையில வந்துருச்சு.
வீடியோ எடிட் பண்ணுறப்ப இதை கவனிக்கல. இப்போ தான் வந்து நான் பார்க்கவே செய்கிறேன். இந்த அட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது வச்சோம் அப்படின்னா, நம்ம இந்த பின்னூசி மோர் நம்ம கொண்டு வந்து வைப்போம். எங்கேயாவது கீழே எது கிடந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு வந்து வைக்கிற ஒரே இடம் கிச்சன் தான். கிச்சனில் வைக்கிறப்ப அது கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து இந்த அட்டை வந்து போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் செடியும் வைக்கிறோம், அந்த தண்ணியெல்லாம் கீழே சிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 ரேக்குக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பெட்டியோட அந்த அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் துணிக்காய போடுற கிளிப்பு இதெல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காத காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 தான் வைக்கணும். கீழே வச்சா தம்பி வந்து எடுத்துடுவார், எடுத்து கீழே கொட்டிடுவார். வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து எனக்கு வெங்காயம் தொளிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் பார்த்திங்கன்னா என் பையன்தான். சரி கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டு ஒரு இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். நிறைய திங்ஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. கிளிப் கூட நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய ப்ளூடூத் ஹெட்செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது கீழே கிடக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கூட அப்படியே கிச்சனில் போட்டிருப்பேன். அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு கையோட. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து தம்பியோட டான்ஸ் வந்து மார்னிங் செக்ஷனில், பாப்பா டான்ஸ் ஈவினிங் செக்ஷனில் இருந்துச்சு. அந்த டைமில் போய் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நீட்டாக நம்ம கிச்சன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லியுமே நம்மளால் நீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, குட்டீஸை பார்த்துக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். நான் உண்மையுமே சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறது ஜாலி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அதை நான் வந்து நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். ஏன்னா உண்மையுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பா இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரிஞ்சுக்கல. ஏன்னா தம்பி இருக்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து தம்பி வந்து குறும்பு பண்ணுவான். அவனெல்லாம் பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வெளியிலே தான் இருப்பான், வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான். வீடுனா என்ன அப்படின்னு கேட்குற கண்டிஷனில் தான் அவர் வந்து இருக்கார். அப்படியே ஒவ்வொரு ரேக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ரேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி அளந்து போடுற படி அப்படியே வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அளந்து வைக்கிற படி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த கிச்சப்பெல்லாம் வரும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து முன்னாடி வச்சுருப்பேன். இதெல்லாம் முன்னாடி வச்சோம் அப்படின்னா இது தேவை அப்படின்னு டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே இதில் வந்து பெருசாக வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து சின்னது ரேக் அப்படிங்கிறனால வைக்கவும் முடியாது. அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை. சரி எது தேவையோ அது மட்டும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இதில் வச்சுருப்பேன். இதுவுமே கழட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போய் குட்டீஸை பார்த்துட்டு வந்துட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரேக்கில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வெங்காயத்தையும் கவரோடையே ரொம்ப நாளாக இருக்குது கையோட, அதையும் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து கொட்டி வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு சில்வர் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா புளி, நெய், கத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். குட்டீஸ்க்கு ஏதாவது தேவைங்கிறது பனங்கள் கண்ட பொடி, கோதுமை மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதில் வச்சுருப்பேன். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்கிறப்ப தேவைப்படும் பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும். அதை மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு அதை தனியாக ஒரு இதில் வச்சுருப்பேன். அது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உப்பு ஜாடி எல்லாமே கழுவருக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எல்லாமே ஒரு இதில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜாடி எடுத்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாடி வந்து நான் கோயம்புத்தூரில் வாங்கினேன். 2 ஜாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் பக்கமாக நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை. பட் அதுக்கான ஸ்பேஸும் கிடையாது. தம்பி வச்சுட்டு அதெல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா அவன் எதிர்த்து கீழே உடைப்பான், எப்போ உடைப்பாங்கிறது தெரியாது.
சரி ஓகே, அதெல்லாம் எதுக்கு வேணால் வாங்கி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அவனும் கொஞ்சம் பெருசாகட்டும் பாப்பா மாதிரி அவர்கிட்ட சொன்னால் புரியிற ஸ்டேஜில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. திணி டப்பா மோர்கொண்டு கிச்சனில் தாங்க இருக்கும் எங்கள் வீட்டில். எல்லாத்தையும் எடுத்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வைப்பானே தெரியாது. அவனே போய் நீக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவான். பார்த்து தான் எல்லாமே வச்சுட்டு இருக்கணும். அப்படியே அந்த ஜாடி எல்லாமே கலவருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. வேண்டாங்கிற வேஸ்ட் ஒரு சைடு எடுத்து வச்சிட்டோம். அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாத வேஸ்ட் எடுத்து டஸ்ட்பினில் போட்டோம் அப்படின்னா ஈவினிங் கொண்டு போய் டஸ்ட்பின் வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். புளியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கருப்பாயிருச்சு, அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளி தனியாக எடுத்து ஒரு கவரில் கொட்டிட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டேன். அதையும் எடுத்து கலவை போட்டாச்சு. ஏன்னா புதுசாக வந்து புளி நான் வந்து வாங்கி தனியாக ஸ்டோர் பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டேன். கீழே கொண்டு போய் டஸ்ட்பினில் போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா எனக்கு இந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 hours எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்தேன். நான் இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணிடுவேன். அப்படிங்கிறனால அதில் இருக்கிற டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சாக்லேட் டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. சரி அதே எடுத்து அப்படியே கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சாச்சு. அதோட பாக்ஸ்லேயே கொட்டி வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கண்டெய்னருமே தீர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுவோம். அப்படிங்கிறனால எனக்கு அதில் பெருசாக வேலைகள் இல்லை. ஏன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறதுக்கான இடமும் இல்லை. இந்த டீ தூளும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன, ஏன்னா ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பாக்ஸ் தான் ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் கொட்டிட்டு டப்பா மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். டீ தூளும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சரி இன்னொரு பாக்ஸில் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொட்டி வச்சாச்சு. ஏன்னா அதெல்லாம் தேடுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எது எங்கே இருக்குது, மூடி இருந்தால் கப்பு இருக்காது, கப்பு இருந்தால் மூடி இருக்காது. அந்த மாதிரி கதை எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா தம்பி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான். என்னடா இவ எதுக்கிறதாலும் சின்ன பையனையே சொல்கிறான்னு நினைக்காதீங்க. உண்மையாக அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை வச்சு மேனேஜ் பண்ணுறக்கு. எல்லாருமே நினைப்பாங்க ஒரு பொண்ணு 2 குழந்தைகளை வச்சு மேனேஜ் பண்ணுறான்னு சொல்லி எங்கள் அம்மா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுக்கு ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷன். அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, சரியா அவங்களும் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி வேலைகள் வந்து அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மற்ற நாளில் வந்து நல்லா ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ் ரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி கையோட அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஒரே டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அதையும் எடுத்து அப்படியே கலவருக்கு போட்டாச்சு. ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து தண்ணி எங்கள் வீட்டில் எவ்வளோ மூஞ்சிச்சுனே தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு தண்ணி காலையில் நைட்டு தான் வந்துச்சு. அப்படிங்கிறனால எல்லாத்தையும் எடுத்து டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்த நாள்னா தண்ணி இருக்காமல் போயிடும். ஏன்னா எங்களோட நேரமே என்னமோ நாங்கள் தண்ணி கேன் வாங்கின நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேன் வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தண்ணி பிரச்சனை அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தான் வந்து 250 லிட்டர் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு தண்ணி கேன் வாங்கி வச்சுருந்தோம். தண்ணி கேனு குடம் அது இதுன்னு சொல்லி வேணுங்கிறது எல்லாமே வாங்கினோம். கடைசியில் வந்து தண்ணி பிரச்சனை இப்போ இல்லை. அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் காசு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. எல்லா ஸ்பைசஸுமே எடுத்து ஒரே இதில் போட்டு வச்சுட்டு அப்படியே அதை க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டாச்சு. எது எந்தெந்த பாக்ஸ் இருக்கோ அதாவது அந்த பாக்ஸில் போட்டு, அதுக்கு பாக்ஸ் இல்லை நம்ம கம்மியாக வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றாவே போட்டு வச்சுட்டேன். இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேலே இருக்கிற கபோர்டே க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே நமக்கு கிடைக்கும். இல்லை ஸ்பேஸ் வந்து இருக்காது. அப்படிங்கிறனால கையோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு, நீட்டாக கழுவி வச்சாச்சு. இதையும் கொண்டு போய் வெளியில் வந்து வெயிலில் வைக்கணும். ஏன்னா ஜாடி எல்லாமே உப்பு ஜாடி எல்லாமே உப்பெல்லாம் வேணுங்கிறப்ப வெளியில் கமுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஜாடியெல்லாம் குப்பரை கமுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நார்மலாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நல்லா இதெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப அது வந்து தம்பி வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். ஏன்னா அவன் முழிச்சிட்டு இருந்தான் அப்படின்னா என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உடச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்.
ஃபைனலாக எடுத்து வச்சுட்டு மேலே ரேக் வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சாச்சு. சைடில் லைட்டாக குப்பை ஏதாவது இருந்தால் தட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு தட்டி விட்டுட்டு ரேக் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா நான் சேர் மேலே ஏறி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சு திரும்பி பார்த்தா தம்பி வந்து நிற்கிறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா. சரி இன்னைக்கு மேலே தூங்க வச்சா அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா எனக்கும் டைம் இல்லை தூங்க வைக்கிறதுக்கு, நீ தூங்கவே வேண்டாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டேன். நீ என்னமோ பண்ணிட்டு போட என் பின்னாடியே சுற்று நீ சேர் மேலே நிற்ப நில்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம ஏதாவது பண்ணால் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணுவான். சரின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா கிராசரிஸுமே ஒரு அளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே இந்த டைம் நம்ம வாங்க வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கீழே எடுத்து வைக்கிறது கீழே எடுத்து வச்சுக்கலாம், மேலே வைக்கிறது மேலே வச்சுக்கலாம், காலியாக இருக்கிறத எடுத்து சிங்கில் போட்டு திருப்பி ஒரு டைம் கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாச்சு. அது இதுன்னு சொல்லி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேண்டாங்க அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே செல்லு பிடிக்கிறது இல்லை. எனக்கு அது ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் இருக்குது. இது வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். கிராசரிஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதுலேயோ ஒன்று தான் வாங்கியிருந்தேன். இதில் வாங்கி எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செல்லு பிடிக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட நான் 1 இயர் வச்சுருந்தாலும் அப்படின்னாலும் அப்படியே தான் இருக்குது. செல்லு வந்து சுத்தமாக பிடிக்கிறதே கிடையாது. அது வந்து அங்கேருந்து வாங்குற பருப்போட குவாலிட்டியாக இல்லை டப்பாவோட இதான்னு தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்குவேன். க்ராசரிஸ் எல்லாமே டிமார்ட்டில் வாங்குவோம், இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அப்படிங்கிறப்ப அதோட ஏன்னா எந்த நேரத்தில் எதனால அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செல்லெல்லாம் எதுவுமே பிடிக்கிறதே இல்லை. எல்லா பருப்பும் இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து அம்மா வீட்டுக்கெல்லாம் போனேன் அப்படின்னா 2 months எல்லாம் அங்கேயே இருப்பேன். இருந்து வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். பெருசாக எதுவுமே டேமேஜஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது, பருப்பெல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகாது. ஹஸ்பண்ட் இருப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பெருசாக இன்ன வரைக்கும் ஆகலை. நம்ம வந்து வாங்குறப்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா போதும், அது அப்படியே இருக்கும். ப்ரூ காஃபி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு வாங்கி போட்டாங்க. அதில் எப்போ காலி பண்ணுவாங்கன்னு தெரில. சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சாப்பரில் நான் ஏன் கீழே வச்சுருக்கேன் மேலே வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தம்பி எடுத்துருவான். கை எங்காவது கீச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேலே வச்சுருந்தேன். இந்த அருகாமனை முறுக்குன்னு எங்கள் அத்தை வந்து நான் வந்தால் காய்கறி இருக்குது எனக்கு வேணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினதுலேருந்து மேலே தான் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மேலே வச்சு கத்தியில் கட் பண்ணியே பழகிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் கட் பண்ண தெரியாது, என்னடா பண்ணுறேன்னு யோசிப்பேன். இப்போ வந்து அது அப்படியே பழகுனால எனக்கு வந்து அது பெருசாக தெரிஞ்சுக்கலாம், அதிலே யூஸ் பண்ணிக்கிறது. அப்படியே திருப்பி அது அந்த பிளேஸில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் வந்து முடிச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும். எது முக்கியமாக அடிக்கடிக்கு எடுப்போம் அப்படிங்கிறத கீழே வச்சுட்டு எப்போயாச்சும் எடுப்போம் அப்படிங்கிறத மேலே வச்சுருவேன். சுண்டல் கல்லுப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவை இதெல்லாமே மேலே தான் வச்சுருப்பேன். ஏன்னா வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அந்த அருகாமனையும் எடுத்து மேலே வச்சுட்டு ஏன்னு பார்த்திங்கன்னா தம்பி வந்து எங்கேயாவது கீச்சிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு தம்பி மேலே. அதனால் அதை வந்து கபோர்டில் வச்சுட்டு யாராச்சும் வந்து வேணும்னு கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டேன். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வரல, வாங்கி அப்படியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இரும்பு படி ஊர்லேருந்து கொண்டு வந்துருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. ப்ரூ பேக்கெட்டில் எடுத்து முன்னாடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக மூய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தனியாக முன்னாடி வச்சிட்டேன். அவ்வளோதாங்க இந்த ரேக்கில் வைக்க வேண்டியது. கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது அப்படியே ஒவ்வொரு ரேக்காக வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சாச்சு. எலி வந்து இந்த கேப்பில் தான் வரும்னு சொல்லி நாங்கள் வந்து துணி வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எலி வந்து இல்லை, அது இல்லாத வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அது எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா குட்டீஸோட வாட்டர் பாட்டில் முறுக்கணும் அப்படி தான் இருக்கும். தம்பி வந்து கிச்சனுக்குள்ளே வந்து விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லா கபோர்டும் க்ளீன் பண்ணிட்டு அந்த வார்ட்ரோப் அந்த கபோர்டையுமே மேலே வில்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்டாச்சு. ஏன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹைட்டே எட்டல, இவ்வளோ மேலே அதுக்கு மேலே இருக்கிற கபோர்டு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கு ஹைட் வந்து எனக்கு சுத்தமாக பத்தலை. எப்படி எங்கே ஏறி கீழே க்ளீன் பண்ணுறது, எங்கேயாவது கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு பக்கமே நான் போகலை. எனக்கு எது வரைக்கும் ஹைட் எட்டுமோ அது வரைக்கும் மட்டும் நான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கிச்சனாக இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக உப்பு ஜாடியில் எல்லாமே சால்ட் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதையுமே வச்சாச்சு. நல்லா வெயில உணர வச்சுட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன்.
இந்த இரும்பு கடாயை வாங்கினாங்க, அதில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது. எதை செஞ்சாலும் நல்லா சூடு பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. சூடு பண்ணி அதில் வந்து ஆயில் ஃபுல்லாகவே தடவி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா டக்குன்னு துரு பிடிச்சிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து வீட்டை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவுமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையோட எல்லாத்துலேயுமே எடுத்து கொட்டி வச்சாச்சு. சால்ட்டு, கல் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி வச்சுட்டேன். பாப்பா தம்பி 2 பேருமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கடாய் எல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து அந்த பிளேஸுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபைனலாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ புதுசாக நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 6 o'clock பக்கமாக திங்ஸ் எல்லாமே வெளியில் இருந்துச்சு. சரி கையோட அடுப்புமே க்ளீன் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எல்லா டஸ்ட்டுமே கீழே தான் விழுந்திருக்கும். ஃபைனலாக அடுப்பு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த பிளேஸுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அடுப்பு வந்து அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைகள் முடியறதுக்கு அப்படிங்கிறனால டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பெருசாக வந்து எனக்கு அதில் வந்து டைம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கல, சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஸ்லாப் எல்லாமே மேலே சின்ன சின்ன டஸ்ட் மட்டும்தான், அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டு அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருந்தால் அப்படின்னா தம்பி கண்டிப்பாக பார்த்துக்கோ. கூட யாராவது இருந்தாங்க அவங்க கூட விளையாண்டு தம்பி வந்து கண்டுக்கவே மாட்டா. அந்த டைமில் தம்பி வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டா. ஃபுல்லாக ஃபைனலாக வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நம்ம வீடு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.